ஃபஸ்ட்டு கோவிலில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜாதகம் ஓகே ஆனதும் கோவிலில் மீட் பண்ணோம். அப்புறம் 2 ஃபேமிலிக்கும் ஓகே ஆன அப்புறம் வீட்டுக்கு வந்து. ஃபஸ்ட்டு நீங்கள் மீட் பண்ணப்போ அவர் என்ன பேசுனீங்க? அவர் பேசவே இல்லை. பேசவே இல்லையா? 2 பேருமே பேசிக்கல. அட்லீஸ்ட் நேமாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? இல்லைங்கண்ணா, நேமே ஷேர் பண்ணலையா? சரி, ஓகே. வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்பர் வாங்கிட்டீங்க. நம்பர் வாங்கினதுக்கப்புறம் என்ன பேசுனீங்க? சும்மா ஏதாவது கேஷுவலாக ஃபார்மல் டாக்ஸ் தான். ஃபார்மல் டாக்ஸ், ஓகே. ஏதாவது இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்குது? இப்போ முதல்ல பேசுனது இப்போ பேசுனதுக்கு என்ன? இப்போ நல்லா பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ஷையே, இப்போ நல்லா பேசுகிறேன். அப்படியா? ஓகே. ஃப்யூச்சர் கோல் என்ன? மேரேஜ் முடிஞ்சிச்சு, ஃப்யூச்சர் கோல் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் கப்பல்ஸாக இருக்கீங்களா, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பயமாக தான். என்ஜாய் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். ஓகே. ஹனிமூனில் என்னென்ன பிளான்? ஹனிமூன் போகிற பிளான்லாம் இருக்கா? இருக்குங்களா, ஆனால் பிளேஸ்லாம் இன்னும் டிசைட் ஆகலை. நீங்கள் அவங்கள ஐயோ நீங்க இப்போ மம்மி டேடி எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க? புகுந்த வீட்டுக்கு போறீங்க, எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் அவங்க பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்க போறேன்னு எனக்கும் தெரியல, ஆனால் இதுதான் ஆகணும். வீட்டில் வந்து நீங்கள் தான் பெட்டா? நான் சிங்கிள். ஒரே பொண்ணு. ஸோ எப்படி உங்கள் மம்மி டேடி உங்களை பார்த்துக்கலாம்? ரொம்ப செல்லம் தான். எதுவுமே இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாதுலாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது எல்லாமே எதுக்குமே இப்போ வரைக்கும் நோ சொன்னதில்லை. அதனால் நானும் அவங்கள லிமிட் தாண்டி பண்ணது கிடையாது. அதனால் அவங்களும் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. உங்கள் டேடி உங்களுக்கு மம்மி 2 பேருமே பெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ மம்மிக்கு வந்து பெட்டு இல்லை, டேடிக்கு நீங்கள் மோஸ்ட்லி டேடி பெட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் டேடி உங்கள்கிட்டலாம் எந்த மாதிரி விஷயம் இல்லை இப்படிலாம்? 2 பேருமே பிடிக்கும். அம்மா அப்பப்போ திட்டுவாங்க, அப்பா எதுவுமே சொல்ல மாட்டார். அம்மாவுக்கு எனக்கும் அப்பப்போ ஏதாவது சண்டை வரும், சின்ன சண்டை. அப்பா வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டார், ரொம்ப கேரிங்காகவே இருப்பார். எதுவும் திட்டவும் மாட்டார், கோவப்படவும் மாட்டார். கசின்ஸ் எல்லாம் கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்களா உங்களுக்கு? அதில் க்ளோஸ் கசின்ஸ் எல்லாம்? க்ளோஸ்னால் என்னோட அண்ணன் தான். அவர் மட்டும்தான்? சின்னதுலேருந்தே நானும் அவனும் தான். மீட் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸை கல்யாணத்தில், என்ன சொல்லிட்டு போனாங்க? என்ன சொல்லிட்டு அவங்கள தான் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு உங்களை எதுவுமே சொல்லி மிஸ் பண்ணுவோன்னா, ஏன்னா இது முன்னெல்லாம் எப்போ இருந்தால் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். இப்போனா கொஞ்சம் கேப் வரும், அவ்வளோதான். பேசுகிற ஸ்னேகா ஆள் வந்துட்டானே எனக்கு கழிச்சு விட்டுலாம் போயிடாது. அவர் மை டியர் கான்ஸ்டன்ட், அவள் தான் லைஃப் லைன் எல்லாமே வச்சுக்கோங்க. அவள் தான் ஷில் பி தேர் இன் அவர் லைஃப், அவ்வளோதான். ஷில் பி தேர் எவர் 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 எவர். சந்தோஷமா இரு, கோகுல் ராஜா பத்திரமா பார்த்துக்கோ. சும்மா சண்டை போட்டு அடிக்கிற வேலை வச்சுக்காத வேற, ஓகேவா? சந்தோஷமா இருங்க, ஹாப்பியாக இருங்க. பி அ குட் கப்புள்ஸ். பாய் 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 பாய். Tons of love from us. Happy birthday, Sneha.